கேளிக்கையும் வேடிக்கையும் பணம் ஈட்டுவது மட்டுமே வாழ்க்கை அப்படின்னு காலத்தில் கைபேசியால் நம்ம எவ்வளோ பாதிப்புகள் குழந்தைகள் அதிக நேரமாக கைபேசியை பயன்படுத்துறதுனால அவங்களோட மூளை பேச்சு திறன் குறையுது, மொழி திறன் குறையுது, அவர்களுடைய பார்வை திறன் ரொம்பவே குறையுது. கண்களில் உள்ள ஈரப்பதம் குறைவதால கண்கள் அடிக்கடி சிமிட்டி கொண்டே இருக்கும், அந்த வாய்ப்பு அதிகமாகுது. குழந்தைங்க கிட்ட தயவு செய்து செல்போன் அப்படின்ற சாத்தான கொடுக்காதீங்க, செல்ஃபோன் பயன்படுத்த வேண்டும். குழந்தைகளுக்கு எதற்காக அதை கொடுக்க என்னோட குழந்தைகள்லாம் ரொம்ப நிறைய விஷயங்களை இந்த செல்ஃபோன் மூலமாக கற்றுக்குறாங்க. செல்ஃபோன் என் குழந்தைங்களுக்கு அறிவை தான் புகட்டுது, அவங்க இன்னும் அறிவாளியாக இருக்காங்க, ஏன் என்னை விட அவங்க அறிவாளியாக இருக்காங்கன்னு நீங்கள் பெருமையாக மார்த்தட்டி கொள்ளலாம். ஆனால் நிஜத்தில் அது உண்மை கிடையாது. இந்த சிறு வயதில் அவங்க அதை பயன்படுத்தலாம், அதுக்குன்னு ஒரு வயது வரம்பு இருக்கு இல்லையா? இந்த சிறு வயதில் அவங்க முதல்ல கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? எது கற்றுக்கொண்டாலும் ஒரு தாயிடமிருந்தோ தந்தையிடமிருந்தோ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உறவுகளின் புரியும். தன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, சுற்றி இருப்பவர்களிடமிருந்து விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இவர்களை தாத்தாவிடமிருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், பாட்டியிடம் கொள்ள வேண்டும். இப்படி கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் உறவுகளின் வலிமை அந்த குழந்தைக்கு புரியும். தாயிடமிருந்து தான் தாய் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று எத்தனை குழந்தைகள் செல்போனையே பார்த்து விளையாடி வளர்வதால் பேச தெரியாமல் ஸ்பீச் தெரப்பி என்ற ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அதனால் குழந்தைகளின் பேச்சு திறனுக்காகவது முதல் சிறு வயதில் குழந்தைகளிடம் செல்போனை காட்டாதீர்கள். அவர்கள் இன்னும் வயது இருக்கு, அவர்கள் முதலில் மொழி அறிவு வேண்டும், உறவுகளின் வலிமை புரிந்து கொள்ள வேண்டும், உணர்வுகளின் வலிமை புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் கடந்த பிறகுதான் தொழில்நுட்பத்தை அவர்கள் கற்க வேண்டும். எடுத்த உடனே தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டால் அன்பு, கருணை இதற்கான புரிதல் அவர்களிடம் இல்லாமல் போய்விடும். அதற்காக தான் திரும்ப திரும்ப சொல்கின்றேன், குழந்தைகளிடம் கைபேசி வேண்டாம். கைபேசி பெரியவர்களுக்கு மட்டுமே.